ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வடகறி பண்ண போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். இதுக்கு வெங்காயம், தேவையான வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு, தோலோட பூண்டு, உரிச்ச பூண்டு, இஞ்சி, தேங்காய், இதுதான் இப்போ தேவை. இதை ஊற வச்சதை என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம் இந்த பாருங்க. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்புக்கு சோம்பு, இந்த பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மூணையும் அரைக்க போகிறோம். அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஊறினதை அரைச்சி வச்சிருக்கோம். இது 2 மணி நேரம் ஊறணும் இந்த கடலைப்பருப்பு. அப்போதான் வடகறி மெத்து மெத்துன்னு இருக்கும். இங்கே பாருங்க, வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா, வெங்காயம் போட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன தக்காளி ஒன்று வெட்டி வச்சிருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டுக்காண்டி நீங்கள் வேணும்னா போடலாம். இது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷன் தான். இது பாருங்க, தக்காளி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஸ்ரீ ஆர்கானிக்கோடைய மஞ்சத்தூள் போடுறேன், மிளகாத்தூள் போடுறேன். வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம ஸ்ரீ ஆர்கானிக்கோட குழம்பு மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள் எல்லாத்துக்கும் போடுற குழம்பு மல்லித்தூள் போட போகிறோம். அறுத்து வச்சிருக்கிறத போட்டு, அறுத்து வச்சிருக்கதையும் போட்டு தண்ணி ஊற்றிடணும். நல்லா அந்த தண்ணியிலேயே வேகணும். நல்லா கொத்தி விடணும். நல்லா ஆயிலாக வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். இது வத்தி எண்ணெயாக வரும். தேங்காய் பால் கொதிச்சு இந்த வடகறியில் இருக்க ஆயிலு, வறுத்த ஆயிலு, அதே மாதிரி வதக்கின ஆயில் எல்லாம் சேர்ந்து எண்ணெயாக தளதலன்னு வரும். காற்று பாருங்க, முடிஞ்சுது. வடகறி இவ்வளோதான். இங்கே பாருங்க, வடகறி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்துக்கறி மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். டேஸ்டாக இருக்கும். சாப்பிடுங்க. கொஞ்சமாக முதல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நிறையா பண்ணுங்க. எப்படின்னு பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைவுக்கு வாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் ஸ்ரீ ஆர்கானிக் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பயனடைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி. பாய்.